நிதிஷ்குமார் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி. என்னதான் நீங்கள் கேலி பண்ணால் கூட அரசியல் நன்கு கரைச்சி குடித்தவர். அவர் என்ன பிளான் பண்ணார், நான் அடுத்த பிரதமர் நம்ம தான் வரப்போகிறோம். மோடி சொன்னார் பிரிங் நிதிஷ்குமார் அப்படின்னா நிதிஷ் உள்ள வந்துட்டார். இப்போ நிதிஷ்குமார் வந்த பிறகு பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்துடும். எத்தனை நாளைக்கு இங்கே நிதிஷ்குமார் நம்ப முடியும்? இப்போ மம்தா பானர்ஜி கிளீனாக சொல்லிட்டார், நோ அலையன்ஸ் வித் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னா ஒரு சீட் தருவேன், இந்த இடத்துல போ. அதோட பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார் கெட் அவுட்ன்ட்டார். மொத்தமே நார்த் இந்தியாவில் 20-30 சீட் தான் காங்கிரஸ் போட்டி போடும். ஏன் கேவலமா இல்லை? 60 வருஷம் ஆண்ட கட்சி 30 சீட்டில் போட்டி போட்டு 10 சீட் ஜெயிக்குமா? திமுக கொடுத்ததை வாங்கிக்கணும், திமுகவோட போயிட்டு அது எவ்வளோ வருதோ அது போக வேண்டியதான். ஆனால் ஸ்டாலின் வந்து இப்போ இருக்கிற 10 பேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கட்சிக்குள்ளே குழப்பம் வரும். சத்தியமூர்த்தி பவனில் அடி நடக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிறதே உதயநிதி தான். எல்லா அமைச்சரும் உதயநிதி கேட்காம எதுவும் பண்ணுறதில்லை. உதயநிதி கேட்டுட்டு ஸ்டாலின்கிட்ட போய் முடிப்பாங்க. டி நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மேடையில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு சார். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பீகார் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு சாயந்தரமா, அதாவது மாலை நேரத்தில் பாஜக தலைமையில் சேர போகிறார் சார். இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் நெருங்க பல்வேறு விதமான காட்சிகள் அரங்கேறும். நான் முதல்ல ஏதோ ஒரு சேனலில் சொன்னேன், ராம ஜென்மபூமிக்கு பிறகு, ராம ஜென்மபூமி கோயில் திறக்கப்பட்டதுக்கு பிறகு, பொங்கலுக்கு பிறகு நடக்கிற வான வேடிக்கையெல்லாம் பாருங்கன்னு சொன்னேன். அது வரைக்கும் டெல்லி ஃபோக்கஸ் வந்து முதல்ல 5 மாநில தேர்தலில் இருந்தது. 5 மாநில தேர்தல் முடிஞ்சோட்டு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அதில் பிஸியானாங்க. ஒரு பெரிய விழா, அது தேசிய விழா, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அது நல்லபடியாக எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ தான் கண்ணை திறந்து உட்காந்துன்னு ஆஹா தேர்தல் வருது என்ன பண்ணலாம். 2 வகை. ஒன்று முதல்லேருந்தே பிளான் பண்ணி அடித்து விளையாடுறது ஒரு வகை. இன்னொன்று 2 மாதத்துக்கு முன்னாடிக்குள்ளே உட்காந்து டக்குன்னு முடிச்சு பண்ணுற வேண்டிய வேலை. இந்த வாட்டி 2 மாதத்துக்கு முன்னாடி உட்காந்து மார்ச் ஏப்ரல் தேர்தல்னால் இப்போது ஜனவரி முடிஞ்சு போச்சு. டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து என்ன பண்ணாங்க, என்டிஏ கூட்டணி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஜேபி நட்டாவோ அமித்ஷாவோ என்டிஏ கூட்டணி இருக்கும்போது ஜனங்க சொன்னாங்க என்ன என்டிஏ கூட்டணி, ஒன்றுமே இல்லை, ஏடிஎம்கேவும் போயிடுச்சு, சந்திரபாபு நாயுடு போயிட்டாங்க, அகாலிதளமும் போயிடுச்சு, இது ஒன்றுமே இல்லை என்டிஏ கூட்டணி, எங்கே என்டிஏ கூட்டணி கேள்வி பண்ணாங்க. நான் கூட நினச்சேன் என்னடா இப்படி சொல்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த என்டிஏ கூட்டணி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை இறங்கிட்டாங்க. முதல் வேலை அவங்க என்ன பண்ணாங்க, சந்திரபாபு நாயுடு உள்ளே இழுத்தாங்க, வெளியில் போனவர், அது ஒரு ஸ்ட்ரெங்க்த்து. அடுத்து நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி ஆரம்பித்த பெரும் தலைவர்கள் ஒருவர். அது எவ்வளோ பேர் தெரியுமோ தெரியாது. இந்தி கூட்டணி தொடங்கப்படுவதற்கான காரணமே நிதிஷ்குமார் தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரத்பவாரை கூட சேர்த்துக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், ஸ்டாலின், இவங்கெல்லாம் சேர்த்துக்கினார். நிதிஷ்குமார் ஒரு பண்பட்ட அரசியல்வாதி. என்னதான் நீங்கள் கேலி பண்ணால் கூட அரசியல் நன்கு கரைச்சி குடித்தவர். அந்த பெல்ட்டில் அவர் ஒரு பெரிய ஆள். அவர் என்ன பிளான் பண்ணார், நான் அடுத்த பிரதமர் நம்ம தான் வரப்போகிறோம், கூட்டணி ஆட்சி அமைஞ்சா அப்படின்ற கனவுல வந்து அவர் அந்த இந்திய கூட்டணி ஆரம்பித்தார். எல்லாம் நல்லபடியாக போச்சு. திடீர்னு அவர் பிரதமராக வருது பாதி பேருக்கு பிடிக்கல. என்ன பண்ணாங்க, அவரை கட்டி விட்டு மல்லிகார்ஜுன கார்கே இன்சார்ஜை போட்டாங்க. அது இல்லாமல் அவர் மரியாதை கொடுக்கல. அந்த கோவம் தான் பாலுவை போய் திட்டினார். இந்தி தெரியுமா உனக்குன்னு திட்டினார். ஸ்டாலினை வச்சுன்னு பேசினார், வாக் அவுட் பண்ணார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இல்லை. அப்போவே நான் சொன்னேன் இது வேறு ரூட்டில் போகுது, வேலைக்கு ஆகாது, இது நிதிஷ்குமார் இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு. அவர் வெளியில் வந்துட்டு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தார். இதுக்குள்ளே பாரதிய ஜனதா என்ன பண்ணிட்டு கர்நாடகாவில் போய் குமாரசாமி தேவகவுடைய உள்ளே சேர்த்துக்கிச்சு. அது ஒரு பலம் சவுத்தில். அங்கே சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் நிதிஷ்குமாருக்கு தூது விட்டு நீங்கள் இந்த பக்கம் வாங்க, சும்மா அங்கேயே உட்காந்துருக்காதீங்க, நீங்கள் தான் போயிட்டு வர ஆள் தான், அவர் போயிட்டு வர ஆள் தான், இங்கே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டுச்சு. கூப்பிட்ட உடனே அவரும் வந்துட்டார், எம்எல்ஏ கூட வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்னங்க பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் பண்ணலாமா, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணலாமான்னு கேள்வி. தேர்தல் வரும்பொழுது எந்த மாநிலத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதுக்கு அட்வான்டேஜ் அதிகம். இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கிற திமுக கட்சி வேட்பாளர்களுக்கு அதிகமாக ஒரு அட்வான்டேஜ் உண்டு. ஏன்னா ஆளுங்கட்சி, போலீஸ் பயப்படும், ரெவென்யூ பயப்படும், எல்லாம் பயப்படும், தேர்தல் அலுவலர்கள் பயப்படுவாங்க. நான் அதுக்குன்னு கள்ள ஓட்டு போடுன்னு சொல்கிறேன்.
எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆட்சி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கெங்கே மாநிலங்களில் பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கோ அங்கெங்கெல்லாம் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், மக்கள் விரும்புவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இவர் பார்த்தார் மோடியோட கன்கரன்ஸ் எல்லாம் இந்த வேலை நடக்காது. மோடி சொன்னார் பிரிங் நிதிஷ்குமார் அப்படின்னா, நிதிஷ் உள்ள வந்துட்டார். இப்போ நிதிஷ்குமார் வந்த பிறகு பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்துடும். சரி, ஒரு 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 புது வரவு வச்சுக்கோங்க. நான் கேட்பேன், எத்தனை நாளைக்கு இங்கே நிதிஷ்குமார் நம்ப முடியும்? நாளைக்கு 3 மாதத்துக்கு மறுபடியும் போயிட்டாருன்னா, ஏன்னா போயிட்டு வர மாதிரி தானே இருக்காரு. மோடி சொன்னாராம், இந்த வாட்டி நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்காதீங்க. எப்படி மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் அதிகமாக ஜெயிச்சு அவங்க வந்து சிவசேனா ஜெயிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சு என்சிபி கூட்டணி போட்டு ஒரு மகாபந்தன் போட்டாங்க. அதை விட்டு உடச்சி ஷிண்டேவை கொண்டு வந்தார். அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும், தேவேந்திர ஃபட்னாவிஸ் தான் சீஃப் மினிஸ்டராக வருவான்னாங்க. மோடி சொன்னாராம், தேவேந்திரா வெயிட், ஷிண்டே யூ பிகம் சீஃப் மினிஸ்டர், நீ டெப்டி சீஃப் மினிஸ்டராக போட்டாராம். ஏன்னா அப்போ தான் அவருக்கு தெரியும் அந்த கட்சியை உடைக்க முடியும். அதே மாதிரி ஷிண்டே உடைச்சி கொடுத்துட்டார். இப்போ சிவசேனா கட்சி ஷிண்டேட்டு தான் இருக்குது, உத்தவ் தாக்கரே கிடையாது. அதே மாதிரி பீகாரில் என்ன பண்ணுவாங்க, இந்த வாட்டி நிதிஷ்குமார் உள்ளே கூப்பிட்டு அவரை வீக் பண்ணுவாங்க, அவரோட பல்லெல்லாம் பிடுங்குவாங்க, பவருக்கு வரல எல்லாம் பிடுங்கிடுவாங்க. அந்த எம்எல்ஏ அப்படியே உள்ளே வச்சு ஆட்சி அமைச்சிட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு போட்டு உட்கார வச்சுட்டு அவர் பவர் பிடிக்குவாங்க. தேர்தல் வரைக்கும் நல்லா போகும், பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும். அதுக்கப்புறம் அவரை கட்டி விடலாம். ஏன்னா நம்ம தகுந்தவைன்னு ஒன்று உண்டு. நிதிஷ் என்னதான் இருந்தாலும் ஒரு மாறுறவர், ஆயாராம் காயாராம்பாங்க டெல்லியில், மாறிகிட்டே இருப்பார். ஸோ அவர் இப்போ வந்தது பாரதிய ஜனதா கட்சி லாபமா இல்லையான லாபம் தான். ஏன்னா நம்ம ஆட்சியில் இருந்து தேர்தல் சந்திக்க போகிறோம். சரி, ஒரு தேர்தல் அப்படின்னு வந்தாலே சிலது விட்டு கொடுத்தா ஆகணும். அது பாரதிய ஜனதா கட்சி விதிவிலக்கு இல்லை. பண்ணுறது ரைட்டோ தப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு போகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் கூட்டு வந்து தப்புன்னு சில பேர் சொல்லலாம். நேற்று கூட பத்திரிகைலாம் சொன்னாங்க, நாங்கள் திருப்பி மோடி தப்பு பண்ணுறாருன்னு. மோடி ஒரு கணக்கு வச்சிருக்காரு. இந்த வாட்டி சுஷில்குமார் மோடி சீஃப் மினிஸ்டரை போட்டு அவர் உள்ளே கொண்டாந்து உட்கார வச்சு டம்மி ஆக்கிட்டு முடிச்சிடுவாங்க. அடுத்தது பஞ்சாபில் அகாலிதள் உள்ளே கொண்டு வருவாங்க. தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா டிடிவி போட்டு பண்ணுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு மார்ச்சுக்குள்ளே என்டிஏவை பெருசு பண்ணாங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் வட இந்திய மாநிலங்களில் 1-2 தவிர பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே தேவையில்லை. ராமர் ஒரு 400 சீட்டு அள்ளி கொடுத்துட போகிறார், பெருவாரியாக வந்துடும். அவங்க கணக்கு 405, 390, 400 வந்துடும், 400+ வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சவுத்தில் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதனால் இந்த என்டிஏ கூட்டணி வச்சு ஒரு பேலன்ஸ் பண்ண பார்க்குறது மோடி. சார், இப்போ ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இருக்கும்போது அதுலேருந்து நிதிஷ்குமார் வெளியில் வந்தார். என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ ஐஎன்டிஏ கூட்டணி வந்து அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி வந்து தனியாக நிற்கிறேன்றாங்க, அடுத்து ஆம் ஆத்மிலாம் தனியாக நிற்கிறேன்றாங்க. கூட்டணி தொடருமா இல்லை என்டிஏ கூட்டணி மட்டும்தான் இருக்குமா சார்? என்டிஏ கூட்டணி எங்கே இருக்குது? இந்திய கூட்டணி இல்லை, அது செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அடக்கம் மட்டும்தான் பண்ணோம், பாடி இருக்குது, வேறு ஒன்றுமே உயிரே இல்லை. இதுக்கு ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், இது போனி ஆகாது, வேலைக்கு ஆகாது. நான் யாரை கேட்டாங்க, எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சின்னாங்க. சொன்னேன், போனி ஆகாதியா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாத விஷயம், அதெல்லாம் ஒன்றும் சேராதுங்க, எல்லாம் 4 துருவங்கள் நமக்கு ரகமாகுதுன்னு. இப்போ மம்தா பானர்ஜி க்ளீனாக சொல்லிட்டா, நோ அலையன்ஸ் வித் காங்கிரஸ்ன்ட்டா, முடிஞ்சு போச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னால் ஒரு சீட் தருவேன், இந்த இடத்துல போ. அதை விட பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டார், கெட் அவுட்ன்ட்டார். கூட்டணி கிடையாது, போ, நான் பார்த்துக்கிறேன், எங்கள் ஊரில் நான் ஜெயிச்சுக்கிறேன்ட்டார். காங்கிரஸ் நிராயுதபாணியாக போச்சு. வெஸ்ட் பெங்கால் 2 எம்பி இருக்காங்க காங்கிரஸுக்கு, அது 2 எம்பியாக வரணும்னு அதுவும் தரமாட்டேன்ச்சு. டெல்லி இந்தியாவோட கேபிட்டலுங்க. எங்கே 60 வருஷம் இந்தியா ஆண்ட கட்சிங்க காங்கிரஸு. சாதா கட்சி இல்லை, அது தேசிய கட்சி, இதெல்லாம் விட பெட்டர் கட்சி. அதுக்கு ஒரு சீட் கொடுப்பேன்னா எப்படிங்க ஒத்துப்பாங்க? அங்கேயும் அவுட்டு, பஞ்சாபில் அவுட்டு, யூபிலையும் காலி. அகிலேஷ் சொல்லிட்டாரா, இந்த பம்பே வேணாம், ஏதோ ஒரு 10 கொடுக்குறேன் எடுத்துக்கோ. அது காங்கிரஸ் விருப்பம் இல்லை, ஏதோ சைன் பண்ணியிருக்காங்க. அது அநேகமாக அது பிச்சுக்கும். ஏன்னா யூபியில் காங்கிரஸ் ஆண்ட மாநிலம், இந்திரா காந்தியோட செல்வாக்கு பெற்ற மாநிலம். அங்கேருந்து தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் வருவாங்க. நெஹ்ரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, எல்லாம் வர இடமே பர்த் பிளேஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டரே யூபி தான். அங்கே போய் நீங்கள் 10 சீட்டு கொடுத்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணும்? 80 சீட்டில் எப்படி ஏற்றுக்கும்? அது அங்கேயும் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் வந்து இப்போ என்சிபி கூட போகிறதா, உத்தவோட போகிறதா, தனியாக போகிறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து பிஜேபி சிவசேனா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறான், உத்தவ் நடுவில் ஒரு புது பாயிண்ட் ஆரம்பிச்சுட்டாரான். ஏங்க ராமர் கோயில் வேணான்றாங்க காங்கிரஸ்காரங்க, நீங்கள் சேர்த்துக்கலாம். நமக்கு காங்கிரஸ்னால் நம்ம அடி விடும், ஜனங்கள்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட போகிறதில்ல, ஏன்னா எல்லாம் இந்துக்கள்லாம் ஓட்டு போட போகிறதில்ல, கூட சார் நம்மளுக்கு ஓட்டு வராது, விட்டுருங்கன்றாங்களாம்.
ஸோ காங்கிரஸ் ஒரு தீண்டத்தகாத கட்சியாக இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. அது அவங்க தலையெழுத்து. ஓகே சார். இப்போது அந்த ஐஎன்டி கூட்டணி தொடருது இல்லை, அது ஒரு அப்பாற்பட்ட விஷயம். இப்போ அந்த சீட்டு தரமாட்டேன்றாங்க காங்கிரஸுக்கு. மோடி எதிர்க்கிறதுக்காக தான் இந்த கூட்டணியை வந்து தொடங்கினாங்க சார், ஐஎன்டின்ற கூட்டணியை. இப்போ அந்த 2 சீட்டு ஒரு சீட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவாங்களா, இல்லை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி டோட்டலாக கலைஞ்சிருமா சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே? நீங்கள் நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் 2 சீட்டு ஒரு சீட்டு வாங்கினீங்கன்னா மொத்தமே நார்த் இந்தியாவில் 20-30 சீட் தான் காங்கிரஸ் போட்டி போடும். ஏன் கேவலமாக இல்லை? ஒரு 60 வருஷம் ஆண்ட கட்சி 30 சீட்டில் போட்டி போட்டு 10 சீட் ஜெயிக்குமா? 30 சீட்டில் போட்டி போட்டு 30 சீட் ஜெயிச்சாலும் அது பரவாயில்ல. தேர்தல் கணக்கு பிரகாரம் 30 சீட் போட்டு 30 சீட்டில் ஜெயிக்க முடியாது. ஒரு 10-15 தான் வரும். ஒரு 10 சீட்டை வச்சுட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ரெண்டு டேர்மில் எதிர்கட்சி தலைவரே இல்லாமல் ஓடிட்டு இருக்குது. ஏதோ நாம்கே வாச எதிர்கட்சி தலைவர், மெஜாரிட்டி எதிர்கட்சி தலைவரே கிடையாது. நீங்கள் அதையும் குறைக்க பார்க்குறீங்க. அதையும் குறைச்சிட்டு ஒரு 10-15 சீட்டோட இப்போ என்ன யாராவது சொன்னாங்க, நீ வேடிக்கை தமிழ்நாட்டிலேருந்து தான் காங்கிரஸ் அதிகமான எம்பி வரப்போகிறான்னாங்க வரக்கூடிய தேர்தலில். அப்போ என்ன அர்த்தம்? அந்த 7 சீட்டு தான் அதிகம், 7 6 ஸ்டாலின் கொடுக்க போகிறது அதிகம். மற்ற ஊரில் 1-2 வந்ததுன்னா 15 சீட்டை வச்சுட்டு எப்படிங்க நீங்கள் வந்து தேசிய கட்சின்னு சொல்ல முடியும்? கட்சியோட ரெகக்னிஷன் போய்டு. நாளைக்கு காந்தி என்ன சொன்னார்? காங்கிரஸை கலைன்னாரு. இவங்க சேர்ந்து இந்த வேலை பண்ணிட்டுருக்காங்க. இப்போது காங்கிரஸை கலைக்கிற வேலை பண்ணிட்டுருக்காங்க. காந்தியோட கனவை நனவாக்குறாங்க இப்போது. சரி, நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய கட்சி, அது மறுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சி யார் அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் தான். ஏன்னா காங்கிரஸ் திரிபுராலேருந்து, மணிப்பூர்லேருந்து, அசாம்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் கிளையே இருக்காது. கிராமத்தில் போனால் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாக இருக்கலாம், ஆனால் கிராமத்தில் கூட காங்கிரஸுக்கு ஒரு கிளை உண்டு. ஏன்னா அது ஒரு 1947லேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க, உலகம் இந்தியா முழுக்க பரவின கட்சி. இப்போ வீக்காக இருக்குது, க்ஷீணமாக இருக்குது, அதெல்லாம் வாஸ்தவம் தான். நாளைக்கு அது உயிர் பெற்று இறலாம். லைஃப்பில் எதுவுமே நிரந்தரமாக போச்சுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அசுரப்படத்தோடு வரலாம். அது வரத்துக்கு உண்டான வேலையை காங்கிரஸ் தலைவர் பண்ணுறாங்களா? ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பேரம் பேசிக்கிறீங்களே, தனியாக போட்டி போடுங்க. 500 சீட்டில் 50 வரட்டும், பரவாயில்ல. பின்னப்போ கர்நாடகாவில் 20 வரும், தமிழ்நாட்டில் ஒரு 7 வரும், 6 வரும், கேரளாவில் ஒரு 2 வரும், தெலுங்கானாவில் ஒரு 10-15 வரும், சவுத்திலே 25 வந்துடும், மற்ற ஸ்டேட்டில் ஒரு 50 வந்தால் போகிறோம். எதுக்கு நீங்கள் இந்திய கூட்டணி கட்டி மாறடிக்கிறீங்க? இது காங்கிரஸ் தலைவர்கிட்ட பேசினேன். சார் எங்களால் சொல்ல முடியல சார், நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொன்னார், நீங்கள் சொல்கிறதா தான் நாங்களும் சொல்கிறோம், தனியாக போட்டி போடலாம் சார், காங்கிரஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது சார், ஜனங்க ஓட்டு போடுவாங்க சார், நாங்கள் ஏதோ 10 சீட் 30 சீட் ஜெயிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் கூட்டணி வைக்கிறாங்க தெரியுமா? செலவு பண்ண பணம் இல்லை. திமுக கூட்டணியோட போனீங்கன்னா திமுக செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கும். இப்போ காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் திவால் ஆயிடுச்சு. இந்த டிமானிட்டைசேஷன்லாம் வந்த பிறகு சுத்தமாக காலி. காங்கிரஸ் பணமே கிடையாது. டிகே சிவகுமாரை கேட்டிருக்காங்களாம், பாராளுமன்ற தேர்தலுக்கு ஃபண்ட் பண்ண முடியுமா? அவர் சொன்னால், ஏங்க இப்போ தாங்க கர்நாடகா தேர்தலுக்கு இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு நான் ஜெயித்தேன். ஒரு கோடிக்கணக்காக செலவு பண்ணிருக்காரு அவர். 40 கோடி 50 கோடி செலவு பண்ணி ஜெயித்தேன். திருப்பி நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு பர்சா தரனா நான் எங்கே திறப்பேன் அப்படின்றாராம். அவர் நம்ம அந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் பணம் வந்து பணம் பழக்க கம்மியாக போச்சு. தமிழ்நாட்டில் விட்டிங்கன்னா ஸ்டாலின் ஜெயிக்க வச்சுருவார், செலவு பண்ணி பண்ணுவார். அதனால தான் கூட்டணி காங்கிரஸ் கத்துது. உண்மையான காரணம் ஏன் கத்துதுன்னா, தனியாக போட்டி போட பணம் ஒன்றுமே. 500 சீட் போட்டு போடுறது ஏது பணம்? டிமாண்டேஷன் எல்லாம் போச்சு, பணம்லாம் போச்சு. இப்போ பணமும் கொடுக்க மாட்டேங்கிறான். தொழிலதிபர் நீங்கள் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அதானி எல்லாரையும் பகைச்சிக்கினீங்க. மோடியால் அவனு 10 பைசா கொடுக்க போகிறதில்ல. எங்கேருந்து பணம் வரப்போகுது? ஸோ தனித்து போட்டியிடலாம்னு நினச்சா கூட கையில் பணம் இல்லாதால் தனித்து போட்டியிட முடியாத நிலைமை. ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு வந்து ஆளாக பறைக்கிற நிலைமையில் காங்கிரஸ் வந்துடுச்சு. ஓகே சார், இன்றைக்கி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமை வந்து திமுகவுடன் வந்து பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்காங்க தொகுதி பங்கீடு சம்மந்தமாக. காலையில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு, 21 சீட்டு வந்து நாங்கள் கேட்க போகிறோம், அதுக்கான பட்டியெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? என்னோட நண்பர்கள் காங்கிரஸ் சொன்னாங்க, நேற்று நைட் பேசும்பொழுது சல்மான் குர்ஷித்தில் சொன்னாங்களாம், ஒரு 20-25 சீட் நம்ம காங்கிரஸ் சீட் கொடுங்க, அதில் ஸ்டாலின் எவ்வளோ டிக் பண்ணுறாரோ பண்ணிட்டோம், பாலு தான் பார்த்துக்கிறாரு. ஸ்டாலின் சொல்லிட்டு போயிட்டாராம், 5-6 மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் டிஆர் பாலுட்ட. இவங்க 25 சீட்டு அதில் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பான தொகுதிகள் 25 கேட்கலாம், காங்கிரஸ் 20-25 கேட்க, இதெல்லாம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு, இதில் நீங்கள் எவ்வளோ சூஸ் பண்ணுங்கன்னு. இப்போ டாக்ஸில் வரும்போது காங்கிரஸ் 15 நிற்கும், திமுக 4 நிற்கும், 10க்கு வருவாங்க, 5க்கு வருவாங்க இவங்க. இது அந்த மாடு வேலைக்கு வாங்கினாங்க பாருங்கள், துண்டை போட்டு அந்த மாதிரி கதை.
ஏங்க 10 கூட தர மாட்டிங்களா? 5 எடுத்துக்கங்க போதுங்க, அதுக்கு மேலே என்னங்க தமிழ்நாட்டில், அதுக்கு மேலே ஒன்றும் போதுங்க, 5 போதுங்க. ஏன்னா ஸ்டாலின் சொல்லிட்டாரா 30 சீட் நாங்கள் போட்டி போட போகிறோம், மீதி 10 நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்துருங்க, பாலு 10 கொடுத்துருங்க எல்லாருக்கும், எப்படி ஒழுங்காக எடுத்துங்க. இப்போ கையில் கமலஹாசன் சார் உள்ளே வர போகிறார், திருமாவளவன் உள்ளே வரார், வைகோ பையன் வரான் உள்ள, வைகோ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார், துரை கொடுக்கணும், கம்யூனிஸ்ட் கொடுக்கணும், முஸ்லீம் லீக் கொடுக்கணும், ஜவஹர்லால் கொடுக்கணும். எங்கேருந்து போகிறது? ஸ்டாலின் 30 குறையாமல் டிஎம்கே போட்டி போட போகிறதுன்ட்டார். அதனால் 5 கொடுக்குறதே அதிகம். ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஒரு வழியே கிடையாது. இப்போ காங்கிரஸோட நிலைமை அப்பர் ஹேண்ட் இல்லை, லோவர் ஹேண்டாக தான் இருக்குது. கொடுத்ததை வாங்கி கொள்ளும் கட்சியாக தான் காங்கிரஸ் இருக்கே தவிர, டிமாண்ட் பண்ணி முன்ன கவர்மெண்ட் இருந்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட், மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கலைஞர்கிட்ட டிமாண்ட் பண்ணாங்க 60 சீட்டு கொடுன்னு கேட்டாங்க, கொடுக்கலன்னு ரெய்டு விட்டாங்க அறிவாலயத்தில், ரெய்டு போச்சு. கலைஞர்லாம் பயப்படல, வாயா ரெய்டு பண்ணிக்க, என்ன எனக்கு என்ன பயன், கலைஞர்லாம் பயப்பட மாட்டேன், ரெய்டு பண்ணிக்கோ என்னப்போ அவ்வளோதான் கொடுப்பேன். ஆனால் அவராக மனசை வச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை. நாளைக்கு சட்டசபை தேர்தல் வந்தால் கூட ஸ்டாலின் 10 சீட் தான் கொடுப்பார், இங்கே பார்லிமெண்ட்டுக்கு 5 10 கொடுப்பார், அதுக்கு மேலே வேணாங்கிறார். அதனால் அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறார் ஸ்டாலின், இப்போ இருக்கிற 10 பெருசுகளுக்கு சீட் கிடையாது, புதுசாக 10 பேரை கொண்டு வர சொல்லுங்கள், 5 பேர் நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிற 10 எம்பி கிடையாதுன்றான். அவர் கட்சியிலே 10 பேர் கொடுக்க போகிறதில்ல எம்பி. அவர் கட்சியில் இருக்கிற எம்பி, இப்போ லோக்சபா எம்பியில் 10 பேர் கிடையாதுன்றான். ஸ்டாலின் ஒரு முடிவோடு இருக்கார், இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கணும், அது என்ன அந்த வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பிஜேபி வளர்ந்து வரதை ஸ்டாலினால் பொறுக்க முடியல, எப்படியாவது அந்த வளர்ச்சியை தடுக்கணும்னு பார்க்குறாரு. அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிருக்கார். இந்த டிஆர் பாலு, சல்மான் குர்ஷித் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நாளையோட போயிட்டு, அவங்க என்ன சொல்லுவாங்க, சல்மான் குர்ஷித் மேலிடத்தில் கேட்டு வரேன்னு போவாங்க. நாளைக்குள்ளே உங்களுக்கு தெரியாது 5 சீட்டா 10 சீட்டா 7 சீட்டா தெரியாது, மேலிடத்தில் கேட்டு வரேன்னு. இப்போ சோனியா காந்திட்ட போய் கேட்பாங்க, என்னங்கம்மா 5க்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் முடிவு பண்ணுங்கம்மா. பாலும் சொல்லுவார், தலைவிட்டு ஃபோனில் கேட்டு வரேங்க என்னென்னு விஷயம். ஸோ இதுக்கு ரொம்ப ஒன்றும் நாளைக்கு ரிசல்ட் வராது. பட் இவங்க 10ம்பாங்க 5ம்பாங்க, நடுவில் ஏதாவது கணக்கு வந்தால் வரலாம். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒற்றை இலக்கு தொகுதி வந்து கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கோங்களா சார் காங்கிரஸ்? வேறு வழி இல்லையே, கையில் பணமும் இல்லை செலவு பண்ண. தேர்தலுக்கு கேண்டிடேட் இருக்காங்க, கேண்டிடேட்டை செலவு பண்ண மாட்டாங்க, காங்கிரஸ்காரங்களும் செலவு பண்ணுறதா இல்லை, ஏன்னா அவனுக்கு தெரியும் பணம் வேஸ்ட்டுன்னு. இருக்கிற எம்பி செலவு பண்ணி போடுவாங்களா? மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் ஒன்றும் பெருசாக சேர்க்கலை. இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் இந்த 10 எம்பி 4 காசு சேர்த்துருப்பான். பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுல பிடிங்கிட்டு போட்டாங்களா? தொகுதி நிதியே பிடிங்கிட்டாங்க, தொகுதி நிதியே கிடையாது. இதை ஒரு 4 காசு பார்க்கலாம் போது அதுவும் போச்சு. இப்போ பாதி எம்பி சொல்கிறாங்களாம், எம்பி இதிலே வாங்கலாம்ப்பா, எங்களுக்கு விட்டுருப்பா, நாங்கள் போயிடுற பணம் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி கெட்ட பேர் வாங்கி நான் பென்ஷன் வாங்கி ஜாலியாக உட்காந்து விட்டுருந்தாங்களாம். காங்கிரஸ் எம்பியே போதும் எங்களுக்கு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, பணமும் வர மாட்டேங்குது, நீங்களும் பிடுங்குறீங்க எம்பின்னு எங்கே கொடுக்குதுன்றாங்களாம். இதுதான் நிலைமை. அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷனை போய் ரொம்ப நாள் ஆச்சு. கொடுத்ததை வாங்கிக்கணும், தனியாக போட்டி போடணும், தனியாக போட்டி போட வசதி இல்லை, கொடுத்ததை வாங்கிட்டு போக வேண்டியதான். ஏற்கனவே முடிவு எடுத்துட்டாங்களா சார், இந்த சீட்டு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு திமுக வந்து முடிவு எடுத்துட்டாங்க? திமுக முடிவு எடுத்து 5 முடிவு பண்ணிட்டாங்க, மேக்சிமம் 6க்கு போவாங்க. இன்னைக்கு ஆலோசனையில் கூட முதலமைச்சர்ல டிஆர் பாலு தான் வந்து தலைமை தாங்குறாரு, அவர் வந்து ஸ்பெயின் போயிருக்காரு. ஏற்கனவே முடிவு எடுத்து தான் காங்கிரஸில் வந்து பேச்சுவார்த்தை நடக்குதா சார்? ஸ்டாலின் வந்து ஊருக்கு போகிறது முன்னாடி கூப்பிட்டு சொன்னாராம், எல்லா சின்ன சின்ன கட்சிகளும் ஒரு சீட்டு கொடுங்க, விடுதலை சிறுத்தைக்கு 1, கமலஹாசனுக்கு 1, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு 1, 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 1, முஸ்லீம் லீக் 1, அந்த மாதிரி 1 கொடுங்க, காங்கிரஸ் 5 கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். இவங்க பாலு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துப்பார். பாலு நீங்கள் வந்து விளையாட முடியாது, ரொம்ப கரெக்ட் மேன், அவர் டப்புன்னு பேசுவார். ஸோ இந்த அழகிரி, இந்த சல்மான் குர்ஷித் இதெல்லாம் என்ன தான் நீங்கள் மஸ்கா வச்சா கூட அவங்க மனசை கரைக்க முடியாது. ஸோ வாங்கினா 5 வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தான் ஏன்னா ஸ்டாலின் சொல்லிட்டான், அப்படிலாம் தனியாக போட்டி போடலாம், முடிய பார்த்துக்கலாம், என்னப்போ ஒரு 2-3 சீட் போட்ட பரவாயில்ல, தனியாக போட்டி போட. ஏன்னா அவருக்கு தைரியம் இருக்குது, நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற தைரியம், அந்த பாராட்டும். காங்கிரஸுக்கு அப்படி இல்லை, தமிழ்நாடு தனியாக போட்டிட்டு டெபாசிட் கூட வராது, டெபாசிட்டே வராது. ஒரு 30 தொகுதி 10 தொகுதியில் போட்டி போட்டால் கூட 10% 5% ஓட்டு கூட வராது. வேறு வழியெல்லாம் போய் தான் ஆகணும். அதனால் திமுக கொடுக்குறத வாங்கிட்டு போகிறத தவிர காங்கிரஸுக்கு வேறு வழி இருக்கிறதா எனக்கு தெரியல. திமுக கொடுக்கல போனால் இந்த அதிமுக பக்கம் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்குறது தயாராக இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் தகவல் வருது சார். அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நம்பகத்தன்மை எவ்வளோங்கிறது கொஞ்சம் காங்கிரஸுக்கு பயமாக இருக்குது. திமுக ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சீட்டு கொடுத்தானா ஜெயிக்க வைப்பார், தோக்கடிக்க மாட்டார். இப்போ திமுக வந்து பிடிக்கலன்னு சொல்லிடும், கழுத்தை இருக்காது. உங்களுக்கு சீட்டை கொடுத்து உங்களை தோக்கடித்து அழ வைக்காது. திமுக வேட்பாளர் தோக்கடிப்போம், அது வேறு விஷயம்.
காங்கிரஸ் கொடுத்தாங்கன்னா விஜய்க்கு காட்டுறது திமுக எப்பவுமே ஸ்டாலினும் கலைஞரும் அதை பண்ணுவாங்க. கூட்டணிக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதிமுக அந்த மரியாதை கிடைக்குமானா தெரியாது. ஏன்னா இத்தனை நாளாக எளியும் மூலியமாக இருந்தாங்க. அது இல்லாமல் இவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து டிஎம்கேவோட கம்ஃபர்ட் ஜோனாக போச்சு. சுயமரியாதை, இந்திய எதிர்ப்பு, அப்புறம் திராவிடம், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா போய் கடவுள் எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, சனாதனம், இதெல்லாம் ஒன்றா மெர்ஜ் ஆயிடுச்சு. ஏன்னா அழகு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்றாரு, சனாதனத்தை ஒழிப்போம், நானும் கூட சேர்ந்து ஒழிப்போன்றார். ஏடிஎம்கே அது மாதிரி பண்ண முடியாது. அவங்க கொள்கை வேறு. அது இல்லாமல் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தவங்க காங்கிரஸ். ஊழல் ராணி அது இதெல்லாம் பேசிட்டு சரி மறப்போம் பண்ணிப்போம்னு ஒரு வசனம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏடிஎம்கே கூட்டணியில் கம்ஃபர்டபுளாக இருக்காது, கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. திமுகவில் ஒரு சௌரியமாக இருக்க மாதிரி அங்கே ஏடிஎம்கே இருக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கொடுத்ததை வாங்கிக்கின்னு திமுகவோட போயிட்டு 5 சீட்டோ 4 சீட்டோ 6 சீட்டை வாங்கிட்டு அது எவ்வளோ வருதோ அது போக வேண்டியதான். ஆனால் ஸ்டாலின் வந்து இப்போ இருக்கிற 10 பேர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கட்சிக்குள்ளே குழப்பம் வரும். சத்தியமூர்த்தி போனில் அடி நடக்கும், வேஷ்டி கிழிப்பு நடக்கும், திருப்பி ஒரு பெரிய போர் மூலம் அது வந்து அது சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி வரும். அது வேறு வழி இல்லை. ஏன்னா ஸ்டாலினோட என்னன்னா இந்த 10 பேர் நீங்கள் கொஞ்சம் ஓட்டு வராது. ஒன்றுமே பேசவே இல்லை பார்லிமெண்ட்டில், எக்ஸப்ட் 1-2 பேரை தவிர யாருமே பேசலை. பொம்மை மாதிரி உட்காந்துட்டு வந்திருக்காங்க. எதுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் போராக இருக்கும்போது கொடுக்கணும், வேறு யாருக்காவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸ்டாலின். ஏன்னா அவர் தானே செலவு பண்ணுறாருங்க, அவர் தான் ஜெயிக்க வைக்கிறாருங்க, அவர் கேட்க உரிமை இல்லையா? காங்கிரஸ் சொல்ல நீங்கள் என்ன எங்கள் உள்கட்சி தலையிடுறீங்க, நாங்கள் சொன்ன கேண்டிடேட் நீங்கள் போடணும், அப்போ தனியாக போங்கன்ட்டாரோ. ஓகே சார். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கடந்த முறையெல்லாம் வந்துட்டு கூட்டணி கட்சிக்கு ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. மற்ற ஒரு சீட்டு கேட்டப்போ உதயசூரியன் சந்திரன் நிற்க வச்சு போட்டுட்டாங்க. விசிகா வந்து இப்போ சமயத்தில் ஒரு மாநாடு நடத்தி இருந்துச்சு, பெருவரான மக்கள் கூட்டத்தெல்லாம் ஏற்படுத்திருந்துச்சு. அதை வச்சு அவர் வந்து மேலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? விசிகா அந்த மாநாடு போட்டதே அதிகமான சீட் கேட்க தான். ஆனால் ஸ்டாலின் ரொம்ப கிளவர். மாநாட்டில் போய் நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது, நீங்கள் நானும் ரெட்டை குழல் துப்பாக்கி, நீ ஒரு லெஃப்ட்டு கண்ணு நான் ரைட்டு கண்ணு, நம்ம 2 பேரும் ஒரே உடல் ஒரே உயிர் எல்லாம் பேசுவார். அது ஒன்றும் தப்பே கிடையாது, அது நல்லா அதெல்லாம் இருக்கும். கூட்டணி பங்கீடுன்னு வரும்போது ஒரு வேரில் காட்டுவார். ஏன்னா ரவிக்குமார் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு அவர் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவரை திருமாவளவன் அந்த மாதிரி சொல்ல முடியாது. கட்சி தலைவர் பர்ஃபார்மன்ஸ் சரி இருக்கோ சரியில்லையோ, கூட்டணி இருந்தால் தலைவருக்கு ஒரு சீட் கொடுக்கணும். ஸோ விசிகா ஒரு சீட் தான் கொடுக்கப்படும், 2 கிடையாது. அவர் ரவிக்குமார் டிஎம்கே சார்பில் போட்டி போட்டார். இந்த வாட்டி அது கூட வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. அதனால் ஏன்னா 30 டிஎம்கே காரங்களே போட போகிறாங்க. இந்த மாதிரி ஏடிஎம்கே எம்டிஎம்கேலேருந்து வர ஒருத்தர், இதுலேருந்து விசிகேலேருந்து வந்த ஒருத்தர், அந்த மாதிரிலாம் கிடையாது. 30 டிஎம்கே காரர் போட்டி போக போகிறாங்க. அதில் விசிகே மாநாடு போட்டு கும்பலை கூட்டி நீங்கள் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு ஒரு 10 சீட்டு வாங்கலாம், நம்ம நேஷனல் பார்ட்டியாக வரலான்னு ஆசைப்பட்டா அது ஆசையாக தான் போகும். ஸ்டாலின் அதெல்லாம் மயங்க மாட்டார். அங்கே வந்து எல்லாம் பாராட்டி பேசி இங்கே சீட்டில் வருவோம், ஒன்று கை காமிச்சு போயிடுவார். ஸோ ஒரு சீட்டுக்கு மேலே கிடைக்கிறது கஷ்டம் சார். உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்கறதா வந்து முன்னாடிலாம் பேசிட்டு இருந்தேன் சார். ஆனால் அது வந்து வதந்தின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. இப்போ வந்து அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலினோட பொறுப்பு என்ன சார்? துரைமுருகன் தான் அடுத்ததுன்னு சொல்கிறாங்களே, எப்படி உங்களோட கருத்து? பதவி கொடுத்தாதான் துணை முதல்வரா? பதவிங்கிறது ஒரு ஃபார்மல், ஒரு லெட்டர் பேடு, ஒரு நேம் போர்டு, ஆஃபீஸ் வாசலில் போட்டிருக்கிற போர்டு, விசிட்டிங் கார்டில் போடுற பதவி. அவர் தான் துணை முதலமைச்சர். இப்போ அவர் தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். எந்த முடிவும் அவர் கேட்காம எடுக்கிறதில்ல. நீங்கள் யாராவது ஸ்டாலின் ஏதாவது பேசிங்கன்னா உதயாட்ட பேசுனீங்களான்னு கேட்பாராம். அவர் செக்ரட்டரியே சொல்கிறாராம், ஐயாட்ட ஒரு சின்னவர்கிட்ட ஒரு கேட்டு வந்துருங்கன்னு. நான் தப்பு ரைட்டுன்னு போடல. உதயநிதிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் பொறுப்பு வந்தாச்சு. இஸ் ப்ராக்டிகலி ரன்னிங் த ஷோ. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிறதே உதயநிதி தான். எல்லா அமைச்சரும் உதயநிதி கேட்காம எதுவும் பண்ணுறதில்லை. உதயநிதி கேட்டுட்டு ஸ்டாலின்கிட்ட போய் முடிப்பாங்க, அவங்க ஃபைல் அங்கே தான் முடியும். ஸோ உதயநிதி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர். நீங்கள் ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்னு கவர்னர் அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது வேறு. சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு இவர்கிட்ட எல்லாம் கொடுங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், இவர் பார்த்து சொல்லிட்டு பணம் முடிஞ்சு போச்சு. ஸோ துரைமுருகனும் கொஞ்சம் சல்கிங். இப்போது அவர் இந்த கேஸு இதெல்லாம் மாட்டிக்கிது, வயசாகி போச்சு, முடியல அவரால். உதயநிதி இந்த 10 நாட்கள் சிறப்பாக செயல்பட்டார்னா துணை முதலமைச்சர் பதவி தேடி வரும். ஏன்னா இந்த 10 நாள் அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி கட்டி காக்கிறார். ஏன்னா கட்சியும் அவர் கையில் தான் இருக்குது. முதலமைச்சர் போனப்பறம் கட்சியும் ஊருக்கு போயிருக்காரு, வந்துடுவார், 10 நாள் வந்துடுவார். கட்சியும் உதயநிதியாக தான் இருக்குது, ஆட்சியும் உதயிட்டு தான் இருக்குது. ஸோ அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு ஸ்டாலின் கவனிப்பார், கூப்பிட்டு கேட்பார். இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு, அவர் ஒழுங்காக பண்ணுறாரா, ஏன்னா அவருக்கு தெரியணும். கலைஞர் அப்படி தான் பண்ணுவார். ஜாபர் அண்ணே பண்ணுறான் அவன் அப்படின்னு கேட்பார். சார் நல்லா பண்ணுறாரு சார், வெரி குட். அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், நல்லா பண்ணுறான் தெரிஞ்சுக்கணும், தப்பு பண்ணுறாள்
அப்படின்னு தெரிஞ்சுப்பார். அந்த மாதிரி இவரும் ஸ்டாலினும் எப்படி பண்ணுறான் பையன்ப்பா, நல்லா பண்ணுறானா, இதை தப்பு பண்ணுறானா அப்படின்னு கேட்டுப்பார். இல்லைங்க பிரமாதமாக பண்ணுறாருன்னா சரி கொடுத்துரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் அஃபிஷியலாக பண்ணிடு. இப்போது அந்த பதவி கொடுக்காட்டி கூட எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்கிறார். அவருக்கு வந்து ஒரு பேப்டிசம் என்ற ஃபயர் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு நெருப்பாற்றில் நீந்தி வர மாதிரி ஒரு உள்ளே இறங்கி குதிக்கிறார். குதித்து எல்லாத்தையும் கற்று பார்த்து தப்பு ரைட்டு கீட்டு எல்லாம் பண்ணி ஒரு செதுக்கி ஒரு லெவலில் வச்சுருக்கார். அதனால் உதயநிதி இப்போவும் அறிவிக்கப்படாத துணை முதல்வர், அறிவிக்கப்படாத கட்சி தலைவர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நேரத்தில் பாத யாத்திரைலாம் போயிட்டு இருக்காரு சார், அந்த பேருந்தில் ஏறி பயணம்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் வந்து நாங்கள் இதில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சார்? எங்கள் பொழுது போகாமல் தேர்தல் வரும்போது என்னங்க பாத யாத்திரை, கேம்பெயின் போனங்க, பாத யாத்திரை போகிற டைமாக அது எல்லாம் எப்போ போயிருக்கணும். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பாத யாத்திரை போனால் யார் கேம்பெயின் பண்ணுறது? ஆமாம், சோனியா காந்தி அம்மையாருக்கு உடல்நலம் சரியில்லை பாவம், அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியாது. பிரியங்கா போனாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ராகுலுக்கு பிடிக்கல பிரியங்கா போகிறது. நீங்களும் எங்கேயோ ஒரு சின்ன பையன் மாதிரி பாத யாத்திரை, அது பஸ் யாத்திரை, ட்ரெயின் யாத்திரைன்னு போகிறீங்க. யார் கட்சி? மல்லிகார்ஜுன கார்கே எப்போ பார்த்தாலும் நம்ம டென்ஷன் பார்த்து வாசல் நிற்கிறார். அம்மா என்னம்மா பண்ணலாம், இன்னைக்கு காலையில் காஃபி சாப்பிட்லாமா, சரி சாப்பிடுங்க, டீ சாப்பிட்லாமா, போங்க லஞ்ச் சாப்பிட்லாமா, அந்த மாதிரி நிலைமை ஆகிட்டார். யார் கட்சியை வழி நடத்து? நீங்கள் தானே வழி நடத்தணும். நீங்கள் தானே கட்சியோட தலைவராக இருந்தீங்க, எம்பியாக இருக்கீங்க. நீங்கள் பாட்டுக்கு ரயில் பயணம், பஸ்ஸு பயணம், கார் பயணம்னு போனீங்கன்னா யார்? மம்தா பானர்ஜி என்ன சொன்னால் கூட மம்தா பானர்ஜி ஒரு திறந்த அரசியல்வாதி, மூளை உள்ளவர், கை தேர்ந்த அரசியலை கரைச்சி குடிச்சிருக்காங்க அந்த அம்மா. 30-40 வருடமாக அரசியல் இருக்குது. அது எது தப்பு ரைட்டுன்னு தெரியும். அது நீங்கள் உங்களுக்கு மோடியை பிடிக்குதோ பிடிக்கல வேறு விஷயம். அரசியலில் பணந்துன்னு கொட்டையை போட்டவங்க மம்தா பானர்ஜி, அதை மறந்துடாதீங்க. அது கட்சிக்கு என்ன ஒன்றுமோ அதான் பண்ணும், அது கட்சிக்கு மீறி ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி. ஆனால் சிம்பிள் லேடி, வெறும் ஒரு கதர் புடவை தான் கட்டுறாங்க, ஒரு காட்டன் புடவை தான் கட்டுறாங்க, சாண்டல் செருப்பு தான் போடுறாங்க. அவங்க மேலே ஒன்றும் பெரிய லஞ்ச கூடலாம் வருது, அவங்க மேலே வரல, ஒரு சிம்பிளாக இருந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து இந்த பாத யாத்திரையில் கலந்துப்பாங்களான்னா மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மி இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு, எங்களுக்கு வேணான்ட்டு. காங்கிரஸ் பாத யாத்திரைன்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. கூட்டணி பாத யாத்திரைன்னு சொன்னால் கேலி கூத்து, யாரும் வரமாட்டேங்கிறானே, தனியாக தானே போகிறீங்க, காங்கிரஸார கூட வரான் ரைட்டு, ஏன்னா வேறு வழி இல்லை. அதனால் இவர் இந்த பாத யாத்திரை கீத யாத்திரைலாம் போகிறது நிறுத்திட்டு பாஜகன்ற ஒரு அசுரன் நோக்கி வருது, உங்களை நோக்கி இப்படியே வருது, அது எப்படி எதிர்கொள்ளணும்னு 4 பேரை கேட்டு தெரிஞ்சுட்டு போர்க்களத்தில் நின்று போராடுறதை விட்டுட்டு சைக்கிளில் பேரணி, பஸ்ஸு பேரணி, ஸ்கூட்டர் பேரணின்னு போனால் கட்சி யார் காப்பாற்றுது? ஏற்கனவே நலிஞ்சு போச்சு, இன்னும் நலிஞ்சு போனோமா? யாரோ பொறுப்பெடுத்து பண்ண வேணாமா? மல்லிகார்ஜுன கார்கே போட்டிங்க, அவர் டம்மியாக உட்காந்துக்கிறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேன்றாரு. அவரோட முடிவெடுக்க முடியல. அவர் முடிவு எடுத்தாலும் யாரும் கேட்க மாட்டேறாங்க கட்சியில். அன்றைக்கி யார்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான், எனக்கு ஏன்பா இந்த வேலை நான் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க. ஏன்னா அவருக்கெல்லாம் கட்சியில் மதிப்பு கிடையாது. இப்போ ராகுலுக்கு மதிப்பு உண்டு, சோனியாவுக்கு மதிப்பு உண்டு, பிரியங்காவுக்கு மதிப்பு உண்டு, பயப்படுவாங்க. இவர் யாரும் மதிக்கிறதே கிடையாது. மதிக்காத தலைவர் வச்சு என்னத்தை பண்ணுறது? ஸோ இந்த பீரியடில் ராகுல் வந்து பாத யாத்திரை போகிறதுலாம் மிக 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 தப்பான காரியம். இல்லை, நிதிஷ்குமார் இப்போ வெளில வந்துட்டார் சார். இப்போ ஐஎன்டி கூட்டணி அடுத்த தேர்தலுக்குள்ளே அப்படியே வரிசை கட்டி வெளியில் வந்துடுவாங்களா, இல்லை பேருக்காவது அந்த ஐஎன்டி கூட்டணி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தொடருவாங்களா சார்? ஐஎன்டி கூட்டணி யார் இருக்கா இப்போன்னு சொல்லுங்கள் எனக்கு. காங்கிரஸும் திமுகவும் இருக்குது. அது ஐஎன்டி கூட்டணிக்கு முன்னாடியே பிறந்தாச்சு. 10 வருஷமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குது. இந்தி கூட்டணி வந்து 6 மாதம் ஆச்சு. காங்கிரஸ் திமுக ஒரு 10 வருஷமாக இருக்குது, அதுக்கு முன்னாடி கூட இருக்குது. ஆகவே இது இந்தி கூட்டணின்னு ஒன்று இனிமே நாளைக்கு மீட் பண்ணி பேசுவாங்களா? கிடையாது. இட் ஹேட் இஸ் நேச்சுரல் டெத், இயற்கை மரணம், முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர். இது இந்தி கூட்டணியே கிடையாது. இது எல்லாம் வெளில போயிடுச்சு. காங்கிரஸை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எங்கள் நிதிஷ்குமாரே வெளில வந்துட்டார், லாலு பிரசாத் யாதவும் ஆல்மோஸ்ட் வந்த மாதிரி தான், எல்லாம் போயிடுச்சு. இப்போ யார் இருக்காங்க? சரத்பவார் சொல்லிட்டாரா, எனக்கு என் கட்சியை பொண்ணுக்கிட்ட கொடுத்து போகிறேன், என்னால் முடியல, எங்கள் மகாராஷ்டிராவில் 10 சீட்டு வந்தால் போதும். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுங்க, அடுத்த பிரதமர் மோடி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சியும். ஸோ நம்ம எதுக்கு போட்டு தொண்டை தண்ணியை வற்றி கத்தி எஃபர்ட் எடுக்கணும்? ஒரு 10-15 சீட்டு வாங்கி நீங்கள் செட்டில் ஆகிடும், நம்ம கட்சிக்கு இதை வர வரைக்கும் அந்த மனோநிலைக்கு எல்லா எதிர்கட்சி தலைவரும் வந்துட்டாங்க. இது வந்து இப்போ தேர்தல் எப்படி இருக்குன்னா ஒரு 5 முனை போட்டி, 6 முனை போட்டின்னு வரும். ஏன்னா எல்லாம் போட்டி போட்டால் பிஜேபிக்கு தான் லாபம். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.